கல்வி நேயர்களுக்கு வணக்கம். கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் வைகரை வருணன். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம 2027 நீட் நுழைவுத் தேர்வுல வெற்றி பெறுவதற்கு இன்னையிலிருந்தே என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அது தொடர்பாக தான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இது தொடர்பாக நம்ம கூட இன்னைக்கு இந்த தமிழகத்திலே இந்த நீட் நுழைவுத் தேர்வுக்கு பயிற்சி கொடுப்பதுல ரொம்பவே புகழ்பெற்ற ஒரு கல்வி நிறுவனமான ஸ்பைரோ பிரைம் கல்வி நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குனர் திரு உதயகுமார் அவர்கள் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. சார் வெல்கம் பண்ணி நம்ம டைரக்டா நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சார் வணக்கம். சார், நிறைய கோச்சிங் அகாடமிஸ் இருக்கு தமிழ்நாட்டில் நீட்டுக்காகவே. இது கூட கம்பேர் பண்ணும்போது ஸ்பைரோ அகாடமி எந்த அளவுக்கு வேறுபட்டு இருக்கிறது, உங்களுடைய விஷன் என்னன்னு முதல்ல பதிவு பண்ணிருங்க சார். தமிழ்நாட்டில் நீட் 2016 இம்ப்ளிமெண்ட் ஆச்சு, இந்தியாவில் 2013 இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. பட் நம்ம மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா 2016 தமிழ்நாட்டுக்கு நீட்டு கொண்டு வர்றாங்க. ஸோ அந்த 2016 நம்ம ஸ்பைரோ நீட் கோச்சிங்ல இருக்கோம். அதோட முதன்மையான நோக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாணவர்களில் ஆல் இண்டியா கோட்டாவில் இருக்கக்கூடிய 15% சீட்ஸ்க்கு நிறைய மாணவர்கள் அனுப்பியிருக்கோம். பட் எய்ம் சிப்மர் போன்ற காலேஜுக்கு நம்ம தமிழக மாணவர்கள் நிறைய பேர் படிக்கிற நோக்கத்தில் தான் அந்த 2016 அந்த நீட் கோச்சிங்கை நம்ம ஆரம்பித்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த 11வது அகாடமிக் இயர், இந்த 11 வருடங்களில் மினிமம் ஒரு 250 300 மாணவர் வருடம் நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து போயிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் வழி பயின்ற மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள அனைத்து மருத்துவக் கல்லூரி, இந்தியாவில் இருக்கிற எல்லா மருத்துவக் கல்லூரியிலுமே எங்க ஸ்பைரோ மாணவர்கள் இடம்பெற்று இருக்கிறாங்க. எய்ம்ஸ் சிப்மர்லாம் 100க்கு மேற்பட்ட மாணவர்கள் ஸ்பைரோல இருந்து லாஸ்ட் 11 இயர்ஸா படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ முதன்மையான நோக்கம் ஒரு பக்கம் பினான்சியலையும் தாண்டி நம்ம தமிழக மாணவர்கள் இந்தியா லெவல்ல பெருமிகு கல்வி நிலையில் படிக்க வைக்கிற நோக்கத்தோட ஆரம்பிக்கப்படுது அந்த ஸ்பைரோ கல்வி நிறுவனம். நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். நேயர்கள்லாம் கூட நம்ம கூட அவங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறாங்க. மிக்க அனுபவம் வாய்ந்தவர்கள் இந்த துறையில, நீங்க 10 வருஷத்துக்கிட்ட இந்த துறையில அனுபவமோட இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இந்த நீட் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய மனநிலையில ஏதாச்சும் மாற்றம் நீங்க பார்த்திருக்கீங்களா இத்தனை வருஷத்துல? மனநிலைமை இப்போ இந்த ஜென்சி ஜென்ரேஷன், இப்போ ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷனுக்கு இப்பவும் நிறையவே மாற்றம் இருக்கு. இன் டைப்ஸ் ஆஃப் ஹேபிட், பிஹேவியர், மைண்ட் செட், ஹார்ட் ஒர்க், இது நிறைய டிஃபரன்ஸை பார்க்க முடியுது. அப்போ ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டா இந்த மாதிரி காம்படிட்டிவ் கோச்சிங் ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் அந்த மாணவர்கள் மனநிலைமைக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்றது பெரிய சேலஞ்சா இருக்கு. ஏன்னா இன் டைப்ஸ் ஆஃப் டிசிப்ளின், இன் டைப்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க், ஏன்னா இப்போ ரீல்ஸ் நிறைய பாக்குறாங்க. எல்லாமே ஷார்ட் டைம் தான் அவங்களோட அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஒரு லாங் டைம், ஒரு 1 hour 2 hour டியூரேஷன் பிசிக்ஸ் கிளாஸ் போகுதுன்னா அந்த அட்டென்ஷன் பேனை ரீட்டைன் பண்றது பெரிய சேலஞ்சா இருக்கு. ஏன்னா நீட் மாதிரி எக்ஸாமுக்கு ஒரு லாங் ஹவர் ஸ்டடி பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும், நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். முன்ன இருந்ததை விட இந்த பொறுமை டே பை டே இப்போ கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ போய் மோட்டிவேஷன், முன்னையெல்லாம் கோச்சிங் நல்ல கோச்சிங் கொடுத்தா போதும், அவங்களா இப்போ அப்படி இல்லை. அவங்களுக்கு அதை உணர வச்சு புரிய வச்சு அந்த பொறுமையும் அவங்களுக்கு உருவாக்கி அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து அவங்க அந்த டிஸ்ட்ராக்ஷன் வெளியில கொண்டு பண்றதும் ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் சேர்த்து பண்ண வேண்டியது இருக்கு. இதுதான் ரீசெண்ட் டேஸ்ல நாங்க ஃபேஸ் பண்ண, இது டிஃபிகல்ட்னு சொல்ல முடியாது, பட் இது இருந்தாதான் அவங்க அதை வெற்றி அடைய வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. சரி, இப்போ முடிஞ்சல 2026 நீட்டு, அது எப்படி இருந்துச்சு? உங்களுடைய பார்வை என்ன ஈஸியா இருந்துச்சா? 2025 நீட் எக்ஸாம் ரொம்ப டஃபா இருந்துச்சு. ஸோ 2026 நீட் எக்ஸாம் டஃபா இருக்குன்னு எதிர்பார்த்தோம் கோச்சிங் சென்டர்ஸ், இன்னும் சில மாணவர்கள்லாம். பட் அன்பார்ச்சுனேட்டா ஃபர்ஸ்ட் அந்த கேன்சல் ஆகிறதுக்கு முன்னாடி May 3 நடந்த எக்ஸாம் ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு. ரொம்ப ஈஸி, எதிர்பார்த்தோட ஈஸி. பட் அன்பார்ச்சுனேட்டா பேப்பர் லீக் ஆகி பேப்பர் எக்ஸாம் கேன்சல் ஆகி June 21 வச்சாங்க. பட் அது எதிர்பார்த்த அளவுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பட் இது ஜெனரல் பப்ளிக் பேப்பர் டஃப் அப்படின்னு இருக்கு. சில ஸ்டூடெண்ட் ப்ரிப்பேர் பண்ணாத ஸ்டூடெண்ட் கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க. பட் அஸ் பர் எங்களோட இது என்னன்னா, we are expert கோச்சிங் சென்டர்ஸ் இந்த மாதிரி தான் பேப்பர் இருக்குன்னு எதிர்பார்த்தோம். கொஞ்சம் கஷ்டம் தான் பேப்பர் ஆக்சுவலா. சார், இப்போ நீட்டுக்கு தயாராகிறதுக்கு கரெக்டான கிளாஸ் எது சார் மாணவர்களுக்கு? எப்ப இருந்து தயாராக ரெடி ஆகலாம்? இப்போ நீட் 2026 எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. பட் இந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டஃபா தான் இருந்துச்சு. முன்னெல்லாம் நீட் 2024க்கு முன்னாடி 2016 24 வரைக்கும் நீட் எக்ஸாம் ஒரு மாடல் பேட்டர்ன்ல இருந்துச்சு. இப்போ 25 and 6 பேப்பரோட பேட்டர்ன் வேற மாதிரி இருக்கு. இப்போ இந்த பேட்டர்னுக்கு காம்படிட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வின் பண்ண வைக்கணும்னா அது ஒர்க் பண்ணக்கூடிய ஃபேக்கல்டிஸ்க்கே கொஞ்சம் சேலஞ்சஸ் தான். ஏன்னா இப்போ நீட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஜெஇ மெயின் லெவலை விட கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்தியாவிலேயே அதிகமான கஷ்டமான எக்ஸாம் ஜெஇ மெயின் சொல்லுவோம். இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஜெஇ மெயின் லெவலோட கொஞ்சம் டஃபான பேப்பர், பட் ஜெஇ அட்வான்ஸ் லெவலுக்கு இல்லை. அப்போ அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற கோச்சிங் சென்டர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் எக்யூப் பண்ணி ஃபிசிக்ஸ் எல்லாம் முன்ன ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டின்ஸ் நிறையா இருக்கும். ஈஸியான கொஸ்டின்ஸ் 20 இருக்கும், மாடரேட் கொஸ்டின் 20 இருக்கும், டிஃபிகல்ட் கொஸ்டின் 5 இருக்கும். பட் ஈஸியான கொஸ்டின்ஸ் ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டின் நீங்க அவுட் ஆஃப் 45 5 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. 25 கொஸ்டின்ஸ் மாடரேட் ஆகும், 15 கொஸ்டின்ஸ் அன்பிரிடிக்டபிள் மாடல். ரொம்ப கான்செப்டுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் பண்ணக்கூடிய லெவலில் இருக்கு. அப்போ அந்த அளவுக்கு எக்யூப்டு ஃபேக்கல்டிஸ்
இருந்து நல்ல கான்செப்டுவலாக டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங்கும் டீச் பண்ணால் மட்டும்தான் இன்னைக்கு சக்ஸஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது ரெண்டாக பிரிக்கலாம், 2024க்கு முன்னாடி 2025க்கு அப்புறம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நாங்கள் அதுக்கு அடாப்ட் ஆகி இந்த வருஷமே கூட நீட் 2026 நல்லா எக்ஸாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக உங்களுடைய டீச்சிங் மெத்தட் பற்றி சொல்லிடுங்க சார். ஏன்னா பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் டீச்சிங் மெத்தட்ஸில் ஏதாச்சும் மாற்றங்கள்லாம் கொண்டு வருவீங்க? அந்த மாற்றம் தான் ட்ரைனிங். இப்போ ஃபேக்கல்டிஸ்லாம் டெய்லியும் ஒரு 6 to 7 hours டெய்லி ஹார்டாக ப்ரிப்பேர் பண்ணி இன்றைக்கி அந்த நீட் லெவலை தாண்டி ஜெய் மெயின் அட்வான்ஸ் லெவலுக்கு ரொம்ப எந்த மாடல் வேணாலும் கேட்கலாம். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின்ஸை வந்து நம்ம முன்னே ப்ராக்டிஸ் பண்ணால் போதுமானதாக இருக்கும். ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டின் நிறையா இருக்கும். இப்போ அப்படி இல்லை, எந்த மாடலில் கொஸ்டின் வரும்னு தெரியாது. கான்செப்ட், ஒரு கான்செப்டில் எந்த டைப் ஆஃப் கொஸ்டின் வந்தாலும், மாடல் அப்ரோச் வந்தாலும் அது சால்வ் பண்ணுற அளவுக்கு டெப்த் நாலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கணும் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு ரொம்ப அடாப்ட் ஆகிட்டு இருக்காங்க. பட் அது ஸ்பைரோ ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நம்ம அடாப்ட் ஆகி இந்த நீட்லேயே நல்ல ஒரு சக்ஸஸ் கொடுத்துருக்கோம். பட் அது சின்ன சின்ன இன்ஸ்டியூட்டுக்கு அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி கோச்சிங் சென்டர்ஸ் இன்ஸ்டியூட் போகும்போது அவங்களுக்கு என்ன ஆகும், அந்த ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்காதுங்கிறது என்னோட கருத்து ஆக்சுவலாக. சார், நம்ம கூட இந்த நேரத்தில் காலர்ஸும் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. சென்னையிலிருந்து மணிகண்டன் இணைந்திருக்கிறார். மணிகண்டன் வணக்கம், உங்களுடைய டவுட்ஸை நீங்க சார்ட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். என் பேர் மணிகண்டன். என் பையன் 12th சென்னையில் படிச்சுட்டு இருக்கார். பேர் முத்துக்குமாரன். ஓகே சார். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சுட்டு இருக்கார் சார். இப்போ ஓகே, அடுத்தது வந்து என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணா அவருக்கு வருங்காலத்தில் என்ன பயணம் இருக்கு சார்? அவர் என்ன படிச்சிருக்காருங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸா? +2 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சார். ஓகே, நம்ம வந்து நீட் கோச்சிங் இன்ஸ்டியூட் சார். பட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நீங்க பயாலஜி குரூப் எடுத்திருக்காரு அவரு? இல்ல, காமர்ஸ் சார். ஆமாம் சார். நம்ம நீட் கோச்சிங் இன்ஸ்டியூட் அது ரிலேட்டடான டீட்டெயில் நமக்கு தெரியும் சார். மற்றது வந்து நீங்கள் நமக்கு வேற யாராவது ரெஃபர் பண்ணுங்களேன் சார். தேங்க்யூ. ஓகே சார். நன்றி மணிகண்டன் சார். இப்போ நீட் கோச்சிங்க்கு வந்து மாணவர்கள் எல்லாருக்குமே வந்து கோச்சிங் கட்டாயமாக தேவைப்படுமா? கோச்சிங் இல்லாமல் கிளியர் பண்ண முடியாதா சார்? அப்படிலாம் கிடையாது. ஆனால் கோச்சிங் ஏன் தேவைன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வீட்டில இருந்து இண்டிவிஜுவலாக கூட ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஆனால் முன்னே சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்கிற காம்படிஷனுக்கு மேட்ச் பண்ணுற அளவுக்கு கோச்சிங் வேணும், நல்ல குவாலிஃபைட் கிளாஸஸ் வேணும். இவன் அவங்க ஆன்லைனில் கூட அட்டென்ட் பண்ணலாம். பட் ப்ராப்ளம் இஸ் அந்த ஸ்டூடெண்டோட மைண்ட் கண்டிஷன், அவங்களோட மன உறுதியை பொறுத்தது. வீட்டில் இருக்கும்போது ஃபோன் இருக்கும், டிவி இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ரிலேஷன்ஸ் இருப்பாங்க, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வரும். பட் இது இப்போ இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு 1.5 லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா ஒரு 5000 பேருக்கு தான் கவர்மெண்ட் சீட். அந்த 5000 பேருக்கு வரும்னா யார் அதிகமான ஹார்ட் ஒர்க்கிங், டெடிகேஷன், கமிட்மெண்ட், இன்வால்வ்மெண்ட் இருக்கக்கூடிய பர்சனல்லாம் அந்த இடத்த ரீச் பண்ண முடியும். பட் அப்படி இருக்கும்போது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டில் இருந்துக்கிட்டு இத்தனை டிஸ்ட்ராக்ஷனையும் ஓவர் கம் பண்ணி படிக்க முடியுமானா அது ரொம்ப கம்மியான ஒரு 2000 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சாங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் பண்ணுறதே அது கஷ்டம். அந்த ரீசனில் தான் இந்த மாதிரி கோச்சிங் சென்டர்ஸ் வரும்போது, ரெசிடென்சியல் கேம்பஸ் வரும்போது நாங்கள் அவங்களுக்கு அந்த த்ரூ அவுட் த கோர்ஸ் முடிகிற வரைக்கும் அந்த தன்னம்பிக்கையை கொடுத்து, மோட்டிவேஷன் கொடுத்து, அவங்களோட பேனிக், பயம், அவங்களோட அலட்சியம், லெத்தாஜிக்னஸ், சோம்பேறித்தனம் எல்லாத்தையும் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி, சப்போர்ட் பண்ணி, தட்டி கொடுத்து, கண்டினியூஸாக அந்த ஃப்ளோவில் நம்பிக்கை கொடுத்து, ஒவ்வொரு நாளும் காலையில் 5:30 மணிலேருந்து நைட்டு 11:30 மணிக்கு கூடவே இருந்து, அவங்க எப்பெல்லாம் அவங்க மார்க் வராது போல மனம் தளருவாங்க, அப்போல்லாம் முடியுங்கிற நம்பிக்கை கொடுத்து கடைசி வரைக்கும் அந்த ட்ராவல் பண்ண வைக்கிறதுனால தான் அந்த கோச்சிங் இன்ஸ்டியூட் தேவைங்கிறது. பட் அது மன உறுதி இருக்கக்கூடிய எல்லாம் எனக்கு தேவையில்லை, நானே பண்ணிடுவேன் நினைக்கக்கூடிய தாராளமாக பண்ணலாம். பட் அது ரொம்ப ரொம்ப கம்மியான பர்சன்டேஜுங்கிறது தான் பிரச்சனையாக இருக்கு. ஓகே சார், நம்ம கூட இப்போ திருப்பத்தூர்லேருந்து ஒரு காலர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. முருகேசன் வணக்கம். நீட் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சார்ட்ட கேட்கலாம். ஓகே சார். நீங்க லைன்ல இருக்கீங்க முருகேசன், உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். ஓகே சார். வணக்கம் சார். சார் வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். நீங்க இப்போ நீட் போன வாரம் எழுதிக்கிறீங்க என்னுடைய டாக்டர். ஓகே சார். நீட் எக்ஸாம் அது டவுட்டா இருக்கு, திருப்ப அப்படியே கண்டினியூ பண்ண. இது மாதிரி இந்த கிங் மேக்கர், சங்கரை படிக்கிறாங்களா சார்? உங்க கொஸ்டின் எனக்கு புரிய மாட்டேங்குது. நீட் எழுதியிருக்காங்க, அது என்ன டவுட் சார்? இது டவுட் பண்ணுது இந்த டாக்டர் பாஸ் ஆகுமா இல்லையான்ட்டு. அதனால அப்படியே கண்டினியூ பண்ணலாங்களா சார்? நீட் வந்து இப்போ வந்து அவங்க சீரியஸா ப்ரிப்பேர் பண்ணி எழுதுனாங்களா இல்ல ஜஸ்ட் மேயர் அட்டெம்ப்ட் பண்ணாங்களான்னு பாருங்க. ஸோ மறுபடியும் நீட் பண்றதுக்கு வந்து கண்டிப்பா வந்து பாஸ் ஃபெயில் தேவையில்லை சார். +2ல பாஸ் ஆயிருந்த போதும் நீட்ல வந்து மினிமம் எலிஜிபிலிட்டி ஒரு 130-140 மார்க்ஸ் வரும். பட் அவங்க நீட்டு தான் அவங்களோட இன்ட்ரெஸ்ட். அவங்க இந்த வருஷம் நான் ப்ரிப்பரேஷனே பண்ணல, போர்டுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணேன், நெக்ஸ்ட் இயர் நான் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண ரெடியா இருக்கேன்னா தாராளமாக ஒரு வருஷம் ட்ராப் பண்ணி தாராளமாக படிக்கலாம் சார். ஆக்சுவலா நன்றி முருகேசன். தொடர்ந்து கிருஷ்ணகிரியிலிருந்து ஒரு காலர் சார், சிலம்பரசன் வணக்கம். உங்களுடைய சந்தேகங்களை நீங்க சார்ட்ட கேட்கலாம். வணக்கம் சார்.
வணக்கம் வணக்கம், சொல்லுங்க ஐயா. வணக்கம் சார். சார் வணக்கம், சொல்லுங்க, நான் கேட்டுட்டு இருக்கேங்க. சார், இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து படிச்சுட்டு போறாங்களா? கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அரசு பள்ளியில படிச்சுட்டு போறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து 7.5% இடஒதுக்கீடு கிடைக்கும்ன்றாங்க இல்லைங்களா? ஆமா சார், 7.5 ரிசர்வேஷன் இப்போ ஆல்மோஸ்ட் வருஷத்துக்கு 600 சீட் தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜில் சீட்ஸ் இருக்கு சார். கட் ஆஃப் இந்த வருஷம் டிபெண்ட்ஸ், ஒரு 450 மார்க்ல இருந்து 410 மார்க் வரைக்கும் கேட்டகரி பொறுத்து வரலாம். இப்போ ஓசி கேட்டகரியா இருந்தால் 460 மார்க்கும், பிசியா இருந்தால் 450, எம்பிசியா இருந்தால் 460, எஸ்சி எஸ்டி வந்து 430, 420, 410 மார்க் முறையே வரலாம் சார். இந்த மார்க்ல இருந்தால் கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இந்த வருஷம் 7.5 ரிசர்வேஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நன்றி சிலம்பரசன். சார், இந்த நீட்டுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு கோச்சிங் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நீங்கள் முன்னாடி குறிப்பிட்டு இருந்தீங்க. ஆனால் பெரும்பாலும் பலருக்கு இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் என்னன்னு பார்த்தோம்னா, கோச்சிங் அகாடமிஸ்லாம் மணி மைண்டடாக இருக்காங்க, அவங்களுக்கு தான் லாபமாக இருக்குது அப்படின்ற ஒரு பார்வை பெற்றோர்கள் மத்தியில் இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஒரு அகாடமியினுடைய நிர்வாக இயக்குனரா? ஆப்வியஸ்லி அந்த ஒப்பீனியன் இருக்கு. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறோம்னா, இந்த கோச்சிங் காம்படிஷன் எங்க குழந்தைகள் ஜெயிச்சு அவங்க ஏன்னா அந்த எம்பிபிஎஸ்ங்கிறது அந்த குடும்பத்தோட கனவு. பிறக்கும் போதே அவங்க நீங்க டாக்டர் ஆகணும்னு முடிவு பண்றாங்க, இல்ல 10 வயசுல முடிவு பண்றாங்க, 17 வயசுல முடிவு பண்றாங்க. அப்ப அந்த குடும்பத்துல அந்த ஒரு மாணவர் மருத்துவரா போயிட்டு அந்த குடும்பமே மாறிடும். இந்த வெற்றிக்கு முன்னாடி பின்னாடி அந்த குடும்பத்தை 2ஆ பிரிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கனவு எங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கும்போது அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு தரமான குவாலிட்டியான ஃபேக்கல்டிஸ் கொடுக்கணும். அப்போ அந்த ஃபேக்கல்டிஸ் இன்னைக்கு இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாமுக்கு கோச்சிங் கொடுக்குற அளவுக்கு எக்யூப்டா இருக்கணும், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டா இருக்கணும், நாலேஜபிளா இருக்கணும். அந்த ஃபேக்கல்டிஸ் நாங்க ரெக்ரூட் பண்ணும்போது ரொம்ப ஹைலி குவாலிட்டியான ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்து இன்டர்வியூ வச்சு 99% பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஃபேக்கல்டிஸை ரெக்ரூட் பண்றோம். டெமோ கொடுத்து டெமோவில் குழந்தைகளுக்கு புரியுற மாதிரி எடுக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸை ரெக்ரூட் பண்றோம். அவங்களுக்கு மினிமம் இன்னைக்கு அந்த மாதிரி ஃபேக்கல்டிஸோட இன்னைக்கு பேக்கேஜ் ரெமுனரேஷன் பார்த்தீங்கன்னா மந்த்லி 2 lakhs அந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஒரு 15, 20, 25 ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் ஸ்டாண்டர்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். அவங்க மார்னிங் அவங்களும் ஸ்டூடெண்ட்ஸோட மார்னிங் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் கூடவே இருந்து கிளாஸ் மட்டும் எடுக்காம ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணணும். அது இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸு வீட்டிலேருந்து வராங்க, ஹோம் அவே ஹோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் வீட்டில் இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸும் ஒரு கேம்பஸில் பண்ணி கொடுக்கணும். நல்ல ஹைஜீனிக்கான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், வாஷ்ரூம்ஸ். அதே மாதிரி வந்து இது ஒரு லாங் டைம் கோர்ஸ். ஒரு மார்னிங் 6 o'clock நைட்டு 10 மணி இருக்கும்போது அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். அப்போ அந்த டைமில் இன்டோர் பிளே ஏரியா, அவுடோர் பிளே ஏரியா, இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுக்கணும். மார்னிங் காலையில் எழுந்திரிச்சோன்னையும் ஒரு டீ, காஃபி, போன்விட்டா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ஆஃப்டர்நூன் 11 மணிக்கு ஸ்நாக்ஸ் அண்ட் அகைன் டீ, காஃபி, ஸ்நாக்ஸ், லஞ்சு, ஈவினிங் ஸ்நாக்ஸ் பிரேக்கு, மறுபடியும் நைட் டின்னர், நைட்டு பால், அப்புறம் நான்வெஜ், எல்லா ஐட்டம்ஸும். ஏன்னா அவங்களுக்கு வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லை, ஃபுட்டு நல்லா கொடுத்தா தான் அவங்களால குவாலிட்டியாக ஹெல்த்தாக. அதே மாதிரி அவங்கள மைண்டை மேனேஜ் பண்ணுறதுக்கும் கண்டினியூஸாக அவங்க ஒவ்வொரு 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு ஸ்டடி இன்சார்ஜஸ், ஒரு வார்டன்ஸ், இதெல்லாம் கொடுத்துக்கிட்டா இருந்தால் தான் அவங்களால கண்டினியூஸாக எங்களால் அப்சர்வ் பண்ணி மாற்றப்படும். இவ்வளோ ஃபெசிலிட்டிஸும் இது ஆல்மோஸ்ட் நமக்குள்ள எங்கள் கேம்பஸ் ஒரு 16 ஏக்கர் லெவலில் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 10 lakh square feet பில்டிங்கில் தான் இந்த கேம்பஸ் ரன் பண்ணுறோம். இப்போ இத்தனை ஃபெசிலிட்டிஸும் சேர்த்து தான் புக் மெட்டீரியல் கொடுக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 25 ஸ்டடி புக் மெட்டீரியல், கொஸ்டின் பேக்ஸ் ஒரு 1 lakh கொஸ்டின்ஸை கொஸ்டினாக பிரிண்ட் பண்ணி ஒரு 25 கொஸ்டின் பேக்ஸ் கொடுப்போம். புக்ஸ் டெய்லியும் எக்ஸாம், அசைன்மெண்ட்ஸ், ப்ரிப்பரேஷன், இப்படி இது எல்லாம் பண்ணாதான் அந்த சக்ஸஸை நம்ம வந்து கொண்டு வர முடியும். ஆக்சுவலாக த்ரூ அவுட் த இயர் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ கோச்சிங் இன்ஸ்டியூட்டுங்கிறது இதுக்கு பின்னாடி ஒரு 500 மாணவர்கள் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 200 பேராவது அவங்களுக்கு டே அண்ட் நைட் அதே 5 மணிக்கு எழுந்திரிச்சு நைட்டு 11 மணிக்கு ஒர்க் பண்ணாதான் இந்த 500 மாணவர்களையும் அந்த காம்படிஷனுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண வைக்கும். அதுக்கான சார்ஜஸ் தான் நாங்கள் சார்ஜ் பண்ணுற போலியே ஒரு மினிமல் மார்ஜின். ஸோ இட்ஸ் எனக்கு தெரிஞ்சு இதுதான் ரியாலிட்டி, யதார்த்தம். மேபி எந்த புற்றி செல்லுமாறு அங்கங்கே சின்ன சின்ன கோச்சிங் சென்டர்ஸ் ஒரு எந்த குவாலிட்டி இல்லாத ஃபேக்கல்ட்டி வச்சுக்கிட்டு கம்மியான சேலரி கொடுத்துக்கிட்டு ஒரு 50 பேர் அந்த மாதிரி இன்ஸ்டியூட்லாம் இப்போ ஸ்பைரோட கன்வர்ஷன் இந்த எவ்ரி இயர் 45 to 50% படிக்கக்கூடிய 100 மாணவர்களில் குறைஞ்சபட்சம் 45 மாணவர்கள் எம்பிபிஎஸ் போகிறாங்க. சில இன்ஸ்டியூட்லாம் சின்ன சின்ன ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கிற இன்ஸ்டியூட்டே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அங்கே குவாலிட்டியான ஃபேக்கல்ட்டிஸ் இருக்கிறதுல 4 பெஞ்சு சேர் மட்டும் தான் இருக்குது. அங்கே வந்து அவங்க ஃபீஸ் சார்ஜ் கம்மியாக பண்ணுறாங்க, அங்கே ஸ்பெண்டிங்கும் கம்மியாக இருக்குது, பட் ரிசல்ட் கன்வர்ஷனும் கம்மியாக இருக்குது. பட் வி ஆர் ஜஸ்டிஃபைங் இது கோச்சிங் ஃபீஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான இதெல்லாம் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் தான். ஓகே சார், தொடர்ந்து நம்ம கூட தருமபுரியிலேருந்து ஒரு காலர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. மாரிமுத்து வணக்கம், உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் சார்ட்டு கேட்கலாம். மாரிமுத்து வணக்கம், நீங்க லைன்ல இருக்கீங்க, பேசலாம் சார். வணக்கம் சார். சார் நான் விஜயகுமார் சாருடைய நண்பர் மாரிமுத்து பேசுறேன் சார்.
நல்லா இருக்கீங்களா சார்? ப்ரோக்ராம் சார். பார்த்துட்டு இருக்கிறேன். யாரோட நண்பர் சார்? சார் சார் வணக்கம், சொல்லுங்க. மாரிமுத்து, உங்களோட டவுட்ஸை நீங்க சார்ட்ட கேட்கலாம். கார்த்திகாவுடைய பேரண்ட் சார். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? சார் இப்போ ஒரு டைம் நீட் எக்ஸாம் எத்தனை டைம் ஒரு மாணவர் எழுத முடியும் சார்? சார் இந்த வருஷம் இதுக்கு இந்த கமிங் 2027 ஏஜ் லிமிட் ஃபிக்ஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த டேட் வரைக்கும் ஏஜ் லிமிட் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல. எந்த ஏஜ்ல வேணாலும் எழுதலாம். பட் இந்த வருடம் எக்ஸாம் வந்து பென் பேப்பர் மோடில இருந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் சிபிடி மோடுக்கு மாறும்போது ஏஜ் லிமிட் ஃபிக்ஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. மேபி 27 இயர்ஸ் நினைக்கிறேன். பட் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வரல சார் அதுக்காக. நன்றி மாரிமுத்து. சார், தமிழ் மீடியத்துல படிச்ச மாணவர்களுக்கு ஸ்பைரோல எப்படி கோச்சிங் கொடுப்பீங்க சார்? ஸ்பைரோ இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டியூட் ஃபார் தமிழ் மீடியம். ஓகே. 2016 தமிழ் மீடியம் தமிழ்நாடு நீட் எக்ஸாம் வரும்போது 13 மொழிகள் எழுதலாம்னு வந்துச்சு. அப்போ தமிழ்நாட்டிலையும் வந்துச்சு. அப்போ வந்து யாருமே ப்ரிப்பேர்டா இல்லை தமிழ் மீடியத்துக்கு கோச்சிங் கொடுக்கறதுக்கு. ஸ்பைரோ 2016 ஆரம்பிச்சு தமிழ் வழியிலேயே கோச்சிங் கொடுத்து, தமிழ் வழியிலேயே கொஸ்டின் பேப்பர் டிரான்ஸ்லேட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து, தமிழ் வழியிலேயே பாட புத்தகங்களையும் கொடுத்து, கொஸ்டின்ஸையும் கொடுத்து 2016 பண்ணிட்டு இருக்கோம். எங்க இன்ஸ்டியூட்ல சக்சஸ் ஆன 3500 மாணவர்கள், நியர்அபவுட் ஒரு 800 900 மாணவர்கள் தமிழ் வழியில் பயின்ற மாணவர்கள். ஸோ தமிழ் வழியில எக்ஸ்க்ளூசிவா கொடுக்குற இன்ஸ்டியூட் ஸ்பைரோ எடுத்துக்கலாம். இன்னுமே தனியா ஒரு பேட்ச் வருஷம் ரன் ஆயிட்டு இருக்கு. அதுல நிறைய மாணவர்கள் செலக்ட் ஆகி எம்பிபிஎஸ் போயிட்டு தான் இருக்காங்க. சூப்பர் சார். தொடர்ந்து திருப்பூர்ல இருந்து ஒரு காலர் ஜாயின் பண்ணிருக்காங்க. ருக்மணி, வணக்கம் ருக்மணி. உங்களுடைய டவுட்ஸை நீங்க சார்ட்ட கேட்கலாம். வணக்கங்க. அதே 2 வருஷம் இப்ப நீட்டுக்கு போய் நாமக்கல்ல போய் படிச்சாளுங்க. சரிங்கம்மா. 2 வருஷமா எழுதுனா 2வது 3வது தடவை இப்ப எழுதி இருக்கிறேன். இன்னும் மார்க் வெளியேளுங்க. ஆமா, ரிசல்ட் இன்னொரு 10 நாள்ல வந்துருமா? அது பெய்த அது மார்க்கே வரலினாலும் மறுபடியும் அதையே தான் படிக்கணுங்கிற. அதுக்கிட்ட எப்படி என்ன பண்ணா நம்ம இது ஏதாவது இது இருக்குதா இல்ல வீட்டுல இருந்து படிக்கலாமா அப்படின்னு கேட்கிறேன். ஆல்ரெடி 2 தடவை கோச்சிங் இன்ஸ்டியூட் போயிட்டே மார்க் வரும். பட் அவங்களுக்கு வந்து அந்த கோச்சிங் இன்ஸ்டியூட் என்ன பண்ணிருக்கோம்னா இண்டிவிஜுவல் கேரிங் அட்டென்ஸ். அவங்க ஏன் பிரச்சனை இருக்கு, எதனால மார்க் எடுக்க முடியல, இன்கேஸ் அவங்க ஃபைனல் எக்ஸாம்ல மார்க் வந்துருக்காது, நடுவில் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு மார்க் வந்து இந்த அளவுக்கு வராமல் வந்திருக்கும். அப்போ கூப்பிட்டு வச்சு உங்ககிட்டயும் குழந்தைகிட்டையும் பேசி அவங்களை மோட்டிவேட் பண்ணி அவங்க டியூன் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் கொண்டு வந்துடலாமா. ஸோ நான் எப்பயுமே ஒன்னே சொல்லுவேன், ஒரு கனவு எடுங்க, அந்த கனவுலேயே நில்லுங்க, கடைசி வரைக்கும் போராடுங்க. அதுதான் உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு சந்தோஷத்தை கொடுக்குன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக அவங்களுக்கு அதில் நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக அதை பண்ண வைக்குமா, கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணி தரேன் உங்களுக்கு. ஓகே சார். சார், இந்த நீட் ப்ரிப்பரேஷன்ல ஆன்லைன் ஆஃப்லைன் இந்த பயிற்சி ரெண்டுல எந்த பயிற்சி முறை சிறந்ததுன்னு நினைக்கிறீங்க? சார், நான் எகன் ஒரு பர்டிகுலர் வெரி ரேர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எனி மோட் இஸ் குட். ஆக்சுவலி வீட்டில் படிக்கலாம், ஆன்லைன்ல படிக்கலாம், ஆஃப்லைன்ல படிக்கிறப்ப எங்க இருந்தாலும் அது ரொம்ப ரேர். ஒரு 2000 பேர்ல ஒரு 2 பேர். நிறைய ஸ்டூடெண்ட் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த அடல்ட் ஏஜ், இது அந்த நீட் படிக்கிற ஏஜ் ஒரு குழந்தை பருவத்திலிருந்து அடல்ட் ஏஜ் மாறக்கூடிய ஒரு ஸ்டேஜ். 16 17 18 வரக்கூடிய ஏஜ். அந்த ஏஜ்ல டிஸ்ட்ராக்ஷன் அதிகமா இருக்கும். ஆன்லைன்ல என்ன ஆயிடுதுன்னா ஆன்லைன் கோச்சிங் வந்து இன்னைக்கு இருக்கிற நீட் லெவலுக்கு இல்லைங்கிறது என்னோட ஒரு மிகப்பெரிய ஒப்பீனியன். ஏன்னா அவங்க வந்து ஜஸ்ட் அட்ராக்டிவ் டீச்சிங்காக தான் இருக்கு. அதுவே அவங்க என்ன நினைச்சாங்கன்னா ஃபேக்கா எனக்கு நிறைய புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறாங்க. அவங்க டெய்லி டெஸ்ட் எழுதி பார்க்கறதுல, ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுல, இன்னைக்கு இருக்கிற காம்படிட்டிவ்ல செக் பண்ணி பார்க்கறதுல. பட் அந்த அந்த ஒரு ரொம்ப ரேரான பர்சன்டேஜ் விட்டுட்டு பேலன்ஸ் சொல்றதுக்கு ஆன்லைன் சூட்டபிளா இருக்காதுங்கிறது என்னோட தாழ்மையான ஒப்பீனியன். பிகாஸ் ஆஃப் தட் அவங்கள கிளாஸஸ் மட்டும் இல்லை, ஒரு ஸ்டாண்டர்டான கோச்சிங் கொடுக்கணும். 2வது அவங்கள வந்து கண்டினியூஸா ப்ரிப்பேர் பண்ண வச்சு அவங்க அந்த எஃபர்ட்ஸ் போட வைக்கிறதுக்கு ஆஃப்லைன் கோச்சிங் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நிறைய மாணவர்கள் வந்து ஆன்லைனில் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு 2வது வருஷம் போன வருஷம் நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன், பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டு ஒரு வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டு எங்கிட்ட வரதான் நிறைய நான் பார்க்க முடியுது. சார், நாமக்கலை தவிர்த்து தமிழ்நாட்டில் வேற எங்கெல்லாம் சார் ஸ்பைரோ கோச்சிங் இருக்கு? சார், முதல் சென்னையில இருந்தது, இப்போ நாமக்கல்ல மட்டும்தான் இருக்கு. ஏன்னா எக்ஸ்க்ளூசிவ் நாமக்கல்ல இருக்கும் போது எங்களால் அந்த ரெசிடென்சியல் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க முடியுது. ஏன்னா இந்த நீட் கோச்சிங் பண்ணும்போது அதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அங்க வந்து அவங்க ரிலாக்ஸ் பண்றதுக்கு இண்டோர் ஆடிட்டோரியம், அவுட்டோர் கேம்ஸ், இண்டோர் கேம்ஸ், அவங்க நல்ல ஃபுட் ஃபெசிலிட்டிஸ், நல்ல காற்றோட்டமான நல்ல படிக்க பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட், இதெல்லாம் வந்து மற்ற இடத்தோட நாமக்கல்ல கொடுக்க முடியாது. இப்போதைக்கு நாமக்கல்ல தான் பிரான்ச் இருக்கு சார். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி செப்பரேட், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் செப்பரேட், கேம்பஸ் செப்பரேட், மிஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் முழுவதும் நாமக்கல்ல இருக்கு. ஓகே சார், நம்ம கோச்சிங் சென்டர்ல படிச்சு ஆவரேஜா இருந்து ஒரு டாப் லெவல் பெர்ஃபார்மர் ஆயிருப்பாங்களா, அந்த சக்சஸ் ஸ்டோரிஸ் ஏதாச்சும் மக்களுக்கு ஷேர் பண்ண முடியும்? நான் 3500 மாணவர்கள்ல ஒரு 2000 ஆல்மோஸ்ட் ஒரு 1500 மாணவர்கள் ஓரளவுக்கு படிச்சாங்க. நாங்க மோட்டிவேட் பண்ணுவோம். 2000க்கு மேற்பட்ட மாணவர்களை
ஒவ்வொன்றுமே சக்ஸஸ் ஸ்டோரி தான் சார். இன்னைக்கு இந்த 3500 மாணவர்களை டெய்லியும் இந்த இன்ஸ்டியூட்டையும் என்னோட சப்போர்ட்டையும் அட்லீஸ்ட் இந்த 3500 குடும்பத்தில் டெய்லி ஒரு 3-4 பேராவது நினைச்சு பார்ப்பாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏதாவது அந்த ஒரு ஆத்ம திருப்தி தான். நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டீங்க என்ன காரணம்னு கேட்டீங்க. ஒரு வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய மாணவர்களை எம்பிபிஎஸ் ஆக்கும்போது அது இன்னும் எங்களை நல்லா என்கரேஜ் பண்ணுச்சு. இவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுக்கும்போது இவ்வளோ மாணவர்கள் போகும்போது இத்தனை குடும்பம் நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய மாணவர்களை உருவாக்குனா அவங்க குடும்பம், ஏன்னா ஒரு பெற்றோர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் எம்பிபிஎஸ் படிக்க போறதுனால அவங்க குடும்ப சூழல் ஒரு வேலை விவசாயியாக தான் இருப்பாரு. ஆனா அந்த ஸ்டூடெண்ட் எம்பிபிஎஸ் போன பிறகு அவருக்கு வந்து அந்த வேலை விவசாயி வேலை தொழில் பண்ணாலும் அவருக்கு மனசுல நிம்மதி இருக்கும். நம்ம குழந்தைங்க முன்னேறிட்டான், ஜெயிச்சிட்டான், அந்த தூக்கம் நிம்மதியா வரும். அப்படி வந்து இன்னும் ஃபியூச்சர்ல ஒரு இது வரைக்கும் இன்ஜினியரிங் படிச்சு 13% வேலை கிடைக்காம இருக்காங்க. ஆனா எம்பிபிஎஸ் படிச்சு யாருமே வந்து அது கவர்மெண்ட் காலேஜ் இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாடு மெடிக்கல் உள்கட்டமைப்புலையும் சரி, வசதிகள்லையும் சரி, குவாலிட்டிலையும் ரொம்ப முன்னோடி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு காலேஜில் படிக்கும்போது அவங்க எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு எதிர்காலத்தை இந்த நீட் எக்ஸாம் ரொம்ப கம்மியான ஃபீஸ், ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் போயிட்டா 5 வருடம் முடிக்கிறதுக்கு 1 லட்சம் வந்தால் போதும். ஸோ அந்த இடத்த அவங்க அடைஞ்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஒரு மாணவன் அவங்க சிபிலிங்ஸ், தம்பி, தங்கச்சி, அண்ணன், சொந்தக்காரங்க, அவங்க குடும்பத்தின் சமுதாயத்தில் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போக முடியும், மோட்டிவேட் பண்ணி. அந்த ஒரு நோக்கத்தில் பண்ணும்போது அந்த பெற்றோர்களுக்கும் அந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் ஃபுல்ஃபில் ஆகும். இந்த குழந்தைக்கு நல்ல எதிர்காலம் கிடைக்கும். ஸோ இது மாதிரி நிறைய ஸ்டோரி இருக்குது. நம்ம சொல்லணும்னா இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லணும், 2000 ஸ்டோரி மேலே இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுமே ஸ்டோரி தான் சார் ஸ்பைரோவில். நன்றி சார். மருத்துவர் ஆகணும்னு கனவோடு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி வந்து நிச்சயமா ஒரு வழிகாட்டியா இருக்கும்னு நம்புறோம். உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய தெளிவான விளக்கத்திற்கும் நன்றி சார். நன்றி. நேர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.